ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் ஒண்டர்ஸ். வடகொரியால குறிப்பா பெண்களை பாதிக்கிறது மாதிரியான பல விஷயங்கள் இப்பவும் நடந்துகிட்டு தான் இருக்கு. அந்த மாதிரியான விஷயங்களை பத்தி தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாம எண்டு வரைக்கும் பாருங்க. இந்த வீடியோவை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா லைக் அண்ட் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. தமிழ் ஒண்டர்ஸ் சேனலுக்கு நீங்க புதியவராக இருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சில நாடுகளில் ஒரு நபர் 17 அல்லது 18 வயதை எட்டும்போது கட்டாயமா ராணுவத்தில் சேர்ந்து சில ஆண்டுகள் பணிபுரியணும்னு சட்டம் இருக்கு. அந்த மாதிரியான சட்டம் வடகொரியாலையும் அமல்ல இருக்கு. ஆனா மற்ற நாடுகள் மாதிரி 4-5 ஆண்டுகள் இல்லாம வடகொரியால ஒரு நபர் 17 வயதை எட்டினதும் ஆண்கள் 13 ஆண்டுகள் வரையும் பெண்கள் 7 ஆண்டுகள் வரையும் கட்டாயமா ராணுவத்தில் சேரணும். ரொம்ப ஏழ்மை நிலையில இருக்கிறவங்களுக்கும் அரசியல் தலைவர்களோட குழந்தைகளுக்கும் மட்டும்தான் இதுல இருந்து விதிவிலக்கு கிடைக்கும். 2015 தான் பெண்களும் கட்டாயமா ராணுவத்தில் சேரணும்னு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. வடகொரிய ராணுவத்துல பெண்களுடைய நிலை ரொம்ப மோசமா இருக்கிறதா சொல்லப்படுது. முதலாவதா, வடகொரிய ராணுவத்துல பெண்களுக்கு மரியாதையே கிடையாதாம். ராணுவத்துல இருக்கிற ஆண்களால பல்வேறு சிரமத்துக்கு உள்ளாக்கப்படுறாங்க. அடிப்படை உரிமைகள் கூட பெண்களுக்கு மறுக்கப்படுறதா பல குற்றச்சாட்டுகள் இருக்கு. ராணுவத்துல பெண்களுக்கு பல கட்டுப்பாடுகள் இருக்கிறதோட பகல் நேரத்துல ஆண்களுக்கு கொடுக்கப்படுறது மாதிரியே கடுமையான பயிற்சிகள் பெண்களுக்கு கொடுக்கப்படுது. அந்த பயிற்சிகளை முடிச்சிட்டு மாலை நேரத்துல சமையல் பண்றது, சுத்தம் செய்யறது மாதிரியான வேலைகளை ஆண்களுக்கும் சேர்த்து பெண்களை பண்ண வேண்டி இருக்கும். பெண்களுக்கு தேவையான அடிப்படை மருத்துவ உபகரணங்களும் சரியான நேரத்துல கிடைக்கிறது இல்லைன்னு பல குற்றச்சாட்டுகள் இருக்கு. ராணுவத்துல பெண்கள் 2ஆம் தர குடிமக்களா தான் நடத்தப்படுறதா சொல்றாங்க. இதெல்லாம் வடகொரியால ஜெண்டர் ஈக்குவாலிட்டி ரொம்ப மோசமா இருக்கிறத காட்டுது. ராணுவத்துல சேர்ந்த முதல் 6 மாதங்களுக்கு பெண்களுக்கு கடுமையான ராணுவ பயிற்சிகள் கொடுக்கப்படுது. ஆனா அந்த பயிற்சிக்கேத்த உணவு கொடுக்கப்படுறது கிடையாது. இதன் காரணமா 6 மாத பயிற்சி முடியும் போது பலருக்கும் ஊட்டச்சத்து குறைபாடு பிரச்சனைகள் வருது. ஆண் வீரர்களோட சேர்ந்து கேம்புக்கு வெளியே நாள் கணக்குல வேலை பார்க்கிற பெண்கள் குளிக்கவோ துணி மாத்தவோ அனுமதிக்கப்படுறது இல்லைன்னு சொல்றாங்க. ஆண்களுக்கு மத்தியில ஒரே ட்ரெஸ்ஸை போட்டுட்டு சில நாட்கள் வரைக்கும் வேலை பார்க்க வேண்டி இருக்கு. இது மட்டும் உண்மையா இருந்தா இது அவங்கள உடல் அளவிலையும் மனதளவிலையும் எவ்வளவு கஷ்டப்படுத்தணும்னு நினைச்சு பாருங்க. ஆனா அங்க நிலைமை இன்னும் ரொம்ப மோசமா இருக்கு. ராணுவ படிநிலைகள்ல சீனியர் பதவிகள்ல இருக்கிற அதிகாரிகள் ராணுவத்துல புதுசா சேர்ந்த பெண்களை பாலியல் ரீதியா பயன்படுத்துறதா சொல்லப்படுது. இந்த மாதிரி செயல்களுக்கு வடகொரியால 7 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை இருந்தாலும் இது மாதிரியான விஷயங்கள் வெளியே வராத மாதிரி அந்த அதிகாரிகள் பெண்களை மிரட்டி காரியத்தை சாதிக்கிறாங்க. வடகொரியால ராணுவ வீரர்களுக்கு விடுமுறைகளே கிடையாதாம். அவங்க மொத்த பணிக்காலத்துல ஒரு முறையோ அல்லது 2 முறையோ 14 நாட்கள் தொடர் விடுப்பு எடுத்துக்கலாம். அதாவது 13 ஆண்டு சர்வீஸ்ல 14 அல்லது 28 நாள் தான் விடுமுறை கிடைக்கும். இதை தவிர தவிர்க்க முடியாத சில நிகழ்வுகளுக்கு உயரதிகாரிகள் மனசு வச்சா 10 நாள் வரைக்கும் விடுமுறை கிடைக்கும். பயிற்சிகள் இல்லாத காலங்கள்ல வீரர்கள் விவசாயம் பண்றதுக்கு பயன்படுத்தப்படுறாங்க. இது தவிர உடல் உழைப்பு தேவைப்படுற கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்கள்லயும் வீரர்களை ஆண் பெண் வித்தியாசம் பார்க்காம பயன்படுத்துறாங்க. 2016 டான்ஜான் நகரத்துல நடந்த டான்ஜான் ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்ட்ல பெரிய அளவுல ராணுவ வீரர்கள் பயன்படுத்தப்பட்டிருக்காங்க. இங்க அவங்க சுரங்கம் தோன்றது, நிலப்பரப்பை லெவல் பண்றது மாதிரியான வேலைகளை பண்ணிருக்காங்க. எந்த ஒரு பெரிய மிஷின்களோட உதவியும் இல்லாம மண்வெட்டி, கடப்பாறை மாதிரி சின்ன கருவிகளை வச்சு வேலை பார்க்க வச்சிருக்காங்க. இவ்வளவு கஷ்டத்திலையும் மன அழுத்தத்திலையும் ஒருத்தர் தன்னால இதுக்கு மேல ராணுவத்துல தொடர முடியாதுன்னு சொல்ல முடியாது. அவங்க பணிக்காலம் முடிகிற வரைக்கும் ராணுவத்துல இருந்துதான் ஆகணும். அதையும் மீறி என்னால வேலை பார்க்க முடியாதுன்னு சொல்றதோ அல்லது தப்பிச்சு போக முயற்சி பண்றதோ தண்டனைக்குரிய குற்றமா பார்க்கப்படுது. ஏற்கனவே வடகொரிய மக்கள் பயணம் பண்றதுலயும் பல கட்டுப்பாடுகள் இருக்கு. பெரும்பாலான வடகொரிய சாலைகள் வெறிச்சோடி தான் இருக்கும். மக்கள் வெளிநாடுகளுக்கு போறத பத்தி நினைச்சே பார்க்க முடியாது. இந்த கட்டுப்பாடுகள் ராணுவ வீரர்களுக்கும் பொருந்தும். ஒருவேளை ஒரு ராணுவ வீரர் நாட்டை விட்டு தப்பிச்சு போக முயற்சி பண்ணா சக வீரர்களே அவரை பிடிச்சி தண்டனை வாங்கி கொடுப்பாங்க. இருந்தும் அங்கிருந்து தப்பிச்சு தென்கொரியா மாதிரியான நாடுகளுக்கு போன சில ராணுவ வீரர்களும் இருக்காங்க. அடுத்ததா, வடகொரிய ராணுவ வீரர்களுடைய சீருடைகளை பத்தியும் பல விமர்சனங்கள் இருக்கு. ராணுவ அணிவகுப்பு நடக்கும்போது வீரர்கள் அழகாவோ அல்லது ஸ்டைலாவோ இருக்கணும்னு யாரும் எதிர்பார்க்க மாட்டாங்க. வீரர்கள் நடக்கும் விதம் ஒன்னா இருக்கான்னு தான் பாப்பாங்க. ஆனா வடகொரிய ராணுவத்துல பெண்கள் அணிவகுப்பு நடக்கும்போது அவங்க நல்லா தெரியணுங்கிறதுக்காக பெண்களுக்கு மீடியம் சைஸ் ஹீல்ஸ் வச்ச ஷூ கொடுக்கப்படுது. இத நீங்க வேற எந்த நாட்டு ராணுவத்திலையுமே பார்க்க முடியாது. ஏன்னா ஒரு ராணுவ வீரரோட ஷூ அவர் வேகமா ஓடுறதுக்கு உதவியா இருக்கணும். ஹை ஹீல்ஸ் போட்டுட்டு எந்த போர்லையும் சண்டை போட்டு ஜெயிக்க முடியாது. இது தவிர்த்து வீரர்களுக்கு கோடைகால சீருடை, குளிர்கால சீருடைன்னு 2 விதமான சீருடைகள் கொடுக்கப்படுது. ஆண் பெண் 2 பேருக்குமே 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் புதிய கோடைகால சீருடைகள் கிடைக்கும். ஆனா குளிர்கால சீருடைகளை பொறுத்த வரைக்கும் 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் கிடைக்கும். வடகொரியால கடுமையான பஞ்சம் எல்லாம் இல்லைன்னாலும் உணவு பற்றாக்குறை இருந்துகிட்டே இருக்கு. உணவுக்காக மற்ற நாடுகள் கிட்ட கையேந்தி நிக்கிறத விரும்பாத வடகொரியா பெரிய அளவுக்கு உணவுப் பொருட்களை இறக்குமதி பண்றது கிடையாது. குறிப்பா விளைச்சல் குறைவா இருக்கும்போது
வரும்போது மக்கள் ரொம்பவுமே கஷ்டப்பட வேண்டியிருக்கு. இதே நிலை தான் ராணுவத்துக்கும். பல வீரர்களுக்கும் அவங்க உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் சரியா கிடைக்கிறது கிடையாது. ராணுவ வீரர்களுக்கான உணவுகள்ல அரிசி, சோளம், முட்டைக்கோஸ் மாதிரியான விஷயங்கள் தான் அதிகமா இருக்கும். ஆண்டின் சில மாதங்கள்ல இது இன்னும் மோசமா இருக்கு. ஜூன் மாதத்துல உருளைக்கிழங்குகள் உணவு தட்ட ஆக்கிரமிக்குது. ஆகஸ்ட் மாதம் வரும்போது பச்சை சோளம் தான் வீரர்களுக்கு அதிகமா கொடுக்கப்படுது. இது கூட கடுமையான பயிற்சிகளும் சேரும்போது பலருக்கும் 6 மாதங்கள்லயே ஊட்டச்சத்து குறைபாடு தொடர்பான பல பிரச்சனைகள் வர தொடங்குது. ஒரு வீரரோட உடல்நிலை மோசமானா அவரை அவரோட வீட்டுக்கு அனுப்பி விடுறாங்க. அவர் உடல்நிலை சரியானதும் மறுபடியும் வந்து அவரோட வேலையை தொடரணும். இது மாதிரியான சம்பவங்கள் தொடர்ந்து அதிக அளவுல நடந்ததால இந்த பிரச்சனையை தீர்க்கும் வகையில 2021 கிம் ஜோங் யுன் சில வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டாரு. அதன்படி ராணுவ வீரர்களுக்கு தினசரி ஒரு நேரமாவது கண்டிப்பா சாப்பாடு கொடுத்தாகணும். அந்த சாப்பாட்டுல சோயாபீன்ஸ், டோஃபு மாதிரியான சத்து மிகுந்த உணவுகள் இருந்தே ஆகணும். இதை நடைமுறைப்படுத்தி நல்ல முறையில செயல்படுத்தாத கமாண்டர்களுக்கு தண்டனைகளும் வழங்கப்படும். இதெல்லாம் தான் அந்த வழிகாட்டு நெறிமுறைகள். இதை கேட்கும்போது இது வீரர்களுக்கு சாதகமா இருக்கிறது மாதிரி தெரிஞ்சாலும் இது வீரர்களோட கஷ்டத்தை இன்னும் அதிகமா தான் ஆக்கியிருக்கு. உடல்நிலை சரியில்லைன்னு 10 முதல் 14 நாட்கள் வரைக்கும் விடுப்பு எடுக்கிற வீரர்கள் திரும்பி வரும்போது 100 கிலோ சோயாபீன்ஸ் அல்லது அரிசி அல்லது சோளங்களை கொண்டு வந்தே ஆகணும்னு கட்டாயப்படுத்தப்பட்டாங்க. இது அதிகாரிகள் மேல இருந்த அழுத்தத்தை ராணுவ வீரர்களோட குடும்பங்கள் மேல திருப்பி விட்டது. ஏற்கனவே வறுமையில இருந்த ராணுவ வீரர்களின் குடும்பத்தினர் மேற்கொண்டு இதை வேற பண்ண வேண்டியிருந்தது. எல்லாம் சரி, இவ்வளவு கஷ்டங்களை அனுபவிச்சு நாட்டுக்காக போராடுற இந்த ராணுவ வீரர்களுக்கு அதுக்கேற்ற சம்பளம் கொடுப்பாங்கன்னு நீங்க நினைக்கலாம். ஆனா நிலைமை அது கிடையாது. சோவியத் யூனியன்ல இருந்து பிரிஞ்சு ஒரு தனி நாடு ஆனதுக்கு அப்புறமா சரியான நிர்வாக திறமை இல்லாததால வடகொரியாவுடைய பொருளாதாரம் கொஞ்சம் கொஞ்சமா சரிஞ்சுது. இன்னைக்கு தேதிக்கு ஒரு தென்கொரிய தனிநபர் வருமானத்துல வெறும் ஒரு சின்ன பங்கு தான் வடகொரிய தனிநபர் வருமானமா இருக்கு. பெரும்பாலான வடகொரிய மக்களுடைய மாத வருமானம் 10,000க்கும் உள்ளதான் இருக்கு. ராணுவ வீரர்களுக்கான சம்பளம் இதை விடவும் குறைவா தான் இருக்கும்னு சொல்லப்படுது. அவங்களுக்கு கொடுக்கிற உணவு, உடை மாதிரியான அடிப்படை தேவைக்கான பணம் அவங்களுக்கு சம்பளத்துக்காக ஒதுக்கப்படுற நிதியில இருந்து தான் எடுக்கப்படுதாம். வடகொரியாவுடைய பொது சுகாதார பாதுகாப்பு சட்டம் நாட்டின் குடிமக்களோட சேர்த்து ராணுவ வீரர்களுக்கும் அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய மருத்துவ உதவிகள் சரியான நேரத்துல கிடைக்கிறத வலியுறுத்துது. ஒவ்வொரு ராணுவ பிரிவுகளுக்கும் அதுக்கு தனித்தனி மருத்துவமனைகள் இருக்கு. ஆனா அந்த மருத்துவமனைகள் சரியா இயங்குறதுக்கு போதுமான மருந்து பொருட்கள் வழங்கப்படுறது இல்ல. ஸ்டாக்ல இருக்கிற மருந்துகளுக்கு ராணுவ வீரர்கள் பணம் கட்டி தான் மருத்துவ உதவிகள் பெற வேண்டி இருக்கு. ஏற்கனவே அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கப்படுற சின்ன தொகையில இது அவங்களுக்கு மேலும் கஷ்டத்தை தான் கொடுக்குது. மருத்துவ செலவுகளுக்கு பணம் இல்லாதவங்க இயற்கை மருத்துவத்தை தான் நம்பி இருக்காங்க. வடகொரியால ஆணா இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ராணுவத்தில் சேர்ந்த முதல் 10 ஆண்டுகளுக்கு திருமணம் செய்ய தடை இருக்கு. இது வீரர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில பெரிய அளவு பாதிப்பை ஏற்படுத்துது. ஒரு சரியான திருமண வாழ்க்கைக்கு ரொம்ப நேரம் காத்திருக்க வேண்டி இருக்கிறதால சில வீரர்கள் அவங்க பிரிவுகளிலேயே இருக்கிற பெண்கள் கூட ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறாங்க. என்னதான் ராணுவத்துல சேர்றது ஒரு மோசமான விஷயமா இருந்தாலும் குழந்தைகளை சின்ன வயசுல இருந்தே ராணுவத்துக்கு தயார் பண்றாங்க. பள்ளிக்கூடங்கள்ல குழந்தைகளுக்கு வண்ணமயமான பூக்களையும் வானவில்லையும் காட்டுறதுக்கு பதிலா துப்பாக்கிகளோட இருக்கிற கார்ட்டூன் படங்களை தான் அதிகமா காட்டுறதா சொல்லப்படுது. புத்தகங்களும் தொலைக்காட்சி சேனல்களும் ராணுவ வீரர்களையும் அதிகாரிகளையும் பெரிய ஹீரோக்கள் மாதிரி காட்டி குழந்தைகள் மனசுல ஒருவித ஈர்ப்பை சின்ன வயசுலயே விதைக்கிறாங்க. குழந்தைகளுக்குன்னு எழுதப்படுற பாடல்கள்ல கூட அரசாங்க புகழ் தான் அதிகமா இருக்குமாம். இந்த மாதிரி விஷயங்கள் ராணுவம் கெத்துங்கிறது மாதிரியான எண்ணங்களை அவங்க மனசுல விதைக்குது. இது அவங்களை ஈஸியா ராணுவத்துக்குள்ள கொண்டு போகுது. 2021 ஆண்களின் கட்டாய ராணுவ பணி ஆண்டுகளின் எண்ணிக்கை 13ல இருந்து 8 குறைச்சாங்க. இருந்துமே மற்ற நாடுகளை ஒப்பிடும்போது இது இன்னமும் அதிகம்தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. ஒரு நாட்டுடைய ராணுவ வீரர்கள் இந்த மாதிரி நடத்தப்படுறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் மூலமா சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. இன்னும் இதே மாதிரியான வீடியோக்களுக்கு தமிழ் ஒண்டர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.